ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு பாலக்கீரை பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது பாதி கிளாஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது ஒரு கிளாஸு கடலைப்பருப்பு. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ டமாட்டா, வெங்காயம், பச்சை மிளகாய் அண்டு புளி இது மொத்தம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு பாதி ரெட் சில்லி போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டுக்கிறோம். ஸோ இப்போ மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தரக்கூடிய பாலக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கின்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கின்னு ஒரு 5 விசில் வந்துச்சுன்னா நம்ம எடுக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு நைட்டில் ஊற வச்சுட்டு நீங்கள் பண்ணால் சீக்கிரம் ஆகிடும். ஸோ நான் ஊற வைக்க நான் டைரெக்டாக கடலைப்பருப்பு கண்டிப்பாக போட்டு பண்ணேன். ஸோ பார்க்கலாம். 5 விசில், 3 விசில், 4 விசில் மினிமம். ஸோ வேவ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமது பருப்பு ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மத்து வச்சுக்கின்னு கரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மத்து வச்சு இப்படி கரைஞ்சிக்கலாம். ஸோ சூப்பராக வந்துச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடாகிட்டு இருந்தால் நம்ம கடுகு சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம், அப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகாய், கடுகு. இப்போ நம்ம தாளிச்சு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பருப்பு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒயிட் ரைஸில் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் ஃபார் வாட்சிங்.